இந்த உபவாச நன்னாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உபவாச நன்னாளிலே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற இந்த நேரத்தில் ரூத் சரித்திரத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய பாரத்தை கொடுத்தார். 4 அதிகாரம்தான், ஆனால் ஆயிரக்கணக்கான சத்தியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. ரூத் சரித்திரம் சாமுவேலால் எழுதப்பட்டது என்று சொல்லி கணிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்களை கொண்டு இழைக்கப்பட்டது தான் வேத புஸ்தகம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவருக்கே மகிமை உண்டதாக. இந்த நாளிலே இந்த ரூத் சரித்திரம் நமக்கு எடுத்து உரைக்கிற காரியம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரூத் சரித்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு நூல். மற்ற புஸ்தகங்கள் பல காரியங்களை சொன்னாலும் இந்த ரூத் சரித்திரத்திலே சபைக்குரிய சத்தியம் காணப்படுகிறது. இதுவும் 3 பாகங்களாக உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதல் பாகம் இன்று, நாளை காலை ஆராதனையிலே 2வது பாகம், நாளை மாலை ஆராதனையிலே 3வது பாகம். முதலிலே ஆவி ஆத்மா சரீரம் பிதா குமாரன் பரிசுத்த திரியேக தேவன் என்பதை போல 3 பகுதிகளிலே இந்த 4 அதிகாரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் 3 பிரிவுகளாக எடுத்து சபையினுடைய ஆரோக்கியத்திற்காக இதை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இதிலே வளர்ந்த விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் மாறினவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாளை காலை ஆராதனையிலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றவுடனே அவர்களுடைய நடைகள், அதனுடைய பலன்கள், அதன் பிறகு அவர்களுடைய கிறிஸ்து இயேசு எப்படி அவர்களே மகிமைப்படுகிறார் என்பது நாளை மாலை ஆராதனையிலும் காலை ஆராதனையிலும் அதை பகிர்ந்து அளிக்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்கிறோம். ரூத்தின் சரித்திரம் பாகம் 1. இதிலே முதலாவது வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலே உள்ள பெத்லெகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல ஒரு மனுஷன் எடுக்கிற தீர்மானம், இது இஸ்ரவேல் குடி. இது ஒரு மனுஷன், யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன். 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக், அவனுடைய மனைவியின் பேர் நகோமி, 2 குமாரர்களே, ஒருவன் பேர் மக்லோன், இன்னொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திலே போய் அங்கே இருந்து விட்டார்கள். 2வது வசனத்துக்கும் முதல் வசனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சபையார் அறிந்து கொள்ள வேண்டும். எப்ராத்தியராகிய அவர்கள், இது யூதா கோத்திரம் இருக்கிறது பெத்லெகேம். இந்த நீளமாக நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை போய் பார்ப்பீங்களா, நீளமாக இருக்கும், ஒல்லியான தேசம் போல் இருக்கும். ஏன்னா அது மைசூர் பாக் மாதிரி இப்படி இருக்கும், லட்டு மாதிரி இப்படி இருக்காது, மைசூர் பாக் மாதிரி இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா மனசில் ஓடும். யூதா ஒரு கோத்திரம், இஸ்ரவேல் தேசம் நீண்டு ஒல்லியாக இருக்கும். அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் இஸ்ரவேல் தான். இந்த இடத்துல பெத்லெகேம் என்பது என்னவென்று கேட்டால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு பெத்லெகேம். இதில் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இது வேறு எஃப்ரா என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெத்லெகேமிலே நம்முடைய ஆண்டவர் பிறப்பார் என்று தீர்க்கதரிசனங்கள் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேர் போன ஒரு இடம்தான் இந்த பெத்லெகேம். இப்போ ஆண்டவர் பிறக்கலை, ஆனால் இது முன் குறிக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த பெத்லெகேமில் நல்ல விளைச்சல் இருக்கிறது.
இருந்தது. நடுவில் இவர்களுக்கு ஒரு பஞ்சம் வருகிறது, பஞ்ச காலம் வருகிறது. இந்த பஞ்சம் வருகிற பொழுது விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், நல்ல உடல் சுகம் இருக்கிறவர்கள், நல்ல தாளந்து இருக்கிறவங்க, உடல் சுகம் இருக்கிறவங்க, கல்வி கற்றவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், கோட்டீஸ்வர குஞ்சுகள் இருக்கும் என்றால் என்ன செய்வேன்? சும்மா இருக்காது. பணம் பார்த்த கை, சம்பாத்தியம் பண்ண கை, மூளை இருக்குது, நல்ல உடல் இருக்கிறது. யாராவது என்னால் நம்ம சொல்வதற்கு முன்பு ஏதாவது ஒன்று செய்து சாதித்து காட்ட வேண்டும். இந்த பஞ்சத்தை நம்ம வீட்டை விட்டாவது முதல்ல அடக்க வேண்டும், அதை அப்புறப்படுத்த வேண்டும். பின்ன இவ்வளோ படிச்சுப்பட்டு என்ன பண்ண போகிற? சமுதாயம் கேட்கும் இல்லையா? கை கால் நல்லா இருக்குது, அடுத்தது இது எதுவுமே செய்யலைன்னா என்ன கேட்கணும்? சமுதாயம் நல்லா கோல்கட்ட மாதிரி இருக்கான், கை கால் நல்லா இருக்குது, உலக்க மாதிரி உக்காந்துருக்கான். அடுத்தடுத்த ஸ்டேஜ் சொல்கிறேன். முதல்ல கொழுக்கட்டையில் ஆரம்பித்து, அப்புறம் உலக்கையில் ஆரம்பித்து, கடைசியில் அவனை தண்ட சோறுன்னு சொல்லாத அளவுக்கு கெட்டு வந்து விட்டுரும். சொல்லும் சில சமயம் கூட. இதெல்லாம் அந்த ஞானம் என்ன செய்யணும்னா, இந்த வரும் நிந்தையெல்லாம் தகர்த்தெறிய எதையாவது செய்ய தோன்றும். 10வதுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது, மக்லோன், கிலியோன். இதே போல தான் பஞ்ச காலம் வருகிற பொழுது ஒரு பற்றாக்குறை வருகிறது ஐயா. பற்றாக்குறை வருகிற பொழுது இந்த ஜனங்களுக்கு இது மட்டும் இல்லை, ஈசாக்கு இப்படி தான். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் ஒரு 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய நாட்கள் இல்லாமல் ஈசாக்கின் நாட்களே ஒரு பஞ்சம் உண்டானது. அப்பொழுது இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அந்த மனுஷனுக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், ஏசா, யாக்கோப். இது 2ம் வளர்ந்த பிள்ளைகள், அழகிய மனைவி, கையில் வருமானம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கலாம். விசுவாசிகளே, ஊடகத்தின் பார்க்கிற என் அன்புக்குரியவர்களே, உங்களிடத்தில் நான் தாழ்மையாய் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இதெல்லாம் உலக சிந்தை. ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஒன்றுதான் செய்தால் போதும். அவனுக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் இந்த மனுஷன் எலிமெலேக்கு சாதாரண மனுஷன் இல்லை. எலிமெலேக்கு நல்ல வசதி படைத்த மனுஷன். 3 காணிகள் 4 காணிகள் அவனுக்கு நிலம் இருக்கிறது. ஆனால் பஞ்சகாலம் வருகிறது, ஊரே இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறது. நிலத்தை விற்க முடியாது, யார்கிட்டையும் அந்த பணம் இல்லை வாங்குற அளவுக்கு. வாங்கி என்ன பண்ணுவான்? பஞ்சம் இருக்கிறது, அப்பத்துக்கு பஞ்சம். அப்போனா தெரிந்து கொள்ளணும், மழை இல்லை, விதை இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்போது இப்போ மாதிரி இருந்தாக்கா பிளாட்டு போட்டு விற்றாலும் அந்த ஊரில் வாங்க மாட்டான். பணமே இல்லையே, தின்றதுக்கே சோறில் அவன் எங்கேருந்து போய் நிலம் வாங்கி வீட்டை கட்டுறது? இது ஒரு குடும்பம் இல்லை, அந்த மாகாணமே அப்படி இருக்கிறது. அதில் இந்த எலிமெலேக்கு மிகப்பெரிய ஒரு ஞானவானாக, அல்லது செல்வம் தான் இருக்கிற பொழுது, செல்வம் வந்து விட்டாலே ஞானவான்கள் வந்து சேர்ந்துருவாங்க. செல்வந்தனுக்கு அறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிவு உடையவன் கூட இருந்தாலே போதும். ஆனால் அதில் சரியான தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும். இப்படியாக எல்லாரும் இருக்கிற பட்சத்தில் இவன் என்ன செய்கிறான்? இந்த இடத்துல இருந்தால் இன்னும் நம்ம விலக முடியாது, நாம் வளர முடியாது, வளர்ச்சி இல்லை. எங்கே? பெத்லெஹேமில் வளர்ச்சி இல்லை, பெத்லெஹேமில் நமக்கு போதுமான போஷாக்கு இல்லை, பெத்லெஹேமை ஆளுகிற ராஜாவை தூசிக்கிற வண்ணமாக இவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். ஏன்? அதாவது சொன்னால் உங்களுக்கு முதல்ல அது இஸ்ரேல் தேசம் ஒல்லியான தேசம், இப்படி நீண்டு இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் இஸ்ரேல் தான். எவ்வளோ நல்ல பர்வதங்கள் இருக்கிறது, பனி பொழிகிற பர்வதங்கள் இருக்கிறது. இப்போ நான் அந்த ஜாகிரஃபியெல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த தேசத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கலாமே அங்கிள், ஏன் இப்படி போனாருன்னு தெரியல. அதுதான் சொல்கிறது. சில சமயத்தில் படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும், அழகு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், உடல் சுகம் இருக்கும், தேவ ஞானம் குறைவாக இருக்கும். பஞ்சகாலம் வருகிற பொழுது நமக்கு தேவை என்னவென்றால் காட்ஸ் கைடன்ஸ். அதில் தான் விசுவாசிகள் பாக்கியவான்கள். கடைசி காலத்தில் நாம் பாக்கியவான்கள். யாரால்? பரிசுத்த ஆவியானவரால். இது எடுக்கிற டெசிஷன் இவரோடது. முடிவு எடுத்தாச்சுன்னா அவர் மாற மாட்டார். சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை நானே திரும்பி பார்க்க மாட்டேன். அதாவது அவரே அதை மாற்றிக்க மாட்டார். அவரே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங் டெசிஷன். இந்த மாதிரி பல தீர்மானங்கள் எடுத்து பல பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் நாசமாய் போனது உண்டு, இருக்கிற விலாசமே தெரியாமல் போனது உண்டு. தீர்மானம். விசுவாசிகளே,
முதல்ல அந்த பெத்லஹேம் தானே சோறு போட்டுச்சு, அந்த ஊரில் தானே நீங்கள் விதைச்சிங்க, அறுவடை பண்ணீங்க. நிலம் இருந்துச்சுன்னா எல்லாம் நடந்திருக்கும் ஐயா. சும்மா இருந்திருக்க மாட்டான் அந்த மனுஷன். செல்வந்தனான மனுஷன், நல்ல நில போலம் வச்சுருக்கான்றப்பவே அவன் ஒரு நல்ல பின்னணியை சேர்ந்த மனுஷன். இந்த ஈசாக்கு என்ற மனுஷனும் இப்படித்தான். ஆதியாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரம், பிள்ளைகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, அழகிய மனைவி இருக்கிறான். சும்மா இருக்கிறவங்க கூட என்ன செய்யணும், இல்லைன்னா எல்லாமே இஷ்டத்துக்கு போயிடும்ன்றது இந்த தேவ மனுஷர்களுக்கு தெரியும். அது சும்மா இருக்காது, உடல் சரீரம் சும்மா இருக்காது. கர்த்தர் சொல்வார், நீ அமர்ந்துரு. அப்படிலாம் அமர்ந்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதே, ஏதாவது எழும்பி பண்ணால்தான் சரீரம் நமக்கு ஈடு கொடுக்கும். பிள்ளைங்க காண, மனைவி காண ஏதாவது பண்ணணும். அப்பா போயிருக்கிறாரு, ஐயா வீட்டு அத்தான் போயிருக்கிறாரு. வரும்பொழுது அப்படியே எதையாவது, அது ஒரு இயல்பான ஒரு எண்ணம் தானே. அப்பா வெளில போயிருக்காரு, நானும் உடனே ஃபோன் அடித்து சொல்கிறது இல்லையா பசங்க, வர்றப்போ ABCDலேருந்து ஆரம்பித்து வரப்போ இதெல்லாம் வாங்கினாங்கன்னும் பசங்க. தேவையான வரைக்கும் பசங்க அதுங்க ஸ்டேஷனரி கேட்கும், ஸ்வீட்ஸு கேட்கும், ஸ்நாக்ஸு கேட்கும். பிள்ளைங்க மனைவியான என்ன செய்வான்னா, ஒரு பெரிய லிஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பாருன்ட்டு ஒரு ஃபோன் கால் வரும். அது பார்த்தா அது ஒரு பெரிய பில்லு இருக்கும். இதெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா, அத்தான் போகிறாரு, திரும்பி வரும்பொழுது இதெல்லாம் அவர் வாங்கி கொண்டு வரக்கூடிய திறமை பண்ணுற மனுஷன். இதெல்லாம் பொறுப்பில்லாத மனுஷனை இவங்க கிளம்பிடுவாங்க. பொறுப்பு இருக்குதுன்ற நம்பிக்கை இருக்கிற தொட்டா இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் கொடுக்குறவங்கள தப்பாக சொல்ல. இதுதான் குடும்பம் என்பது. குடும்பம் என்றாலே தலைவன் வெளியே போகிற பொழுது திரும்பி வருகையில் அவர்கள் வந்த உடனே அவர்களை ஒரு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு பை நிறைய, கூடை நிறைய வர வேண்டும். இல்லாவிட்டாலும் வரலாம். நம்ம ஆட்களுக்கு காரணமாக சொல்ல தெரியாது. இன்றைக்கி வாங்கி வரல, அதை என்ன அழகாக ப்ரெசன்ட் பண்ணுவாங்கன்றது எல்லா குடும்ப தலைவருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, இப்படி பேசுங்க ஐயாலாம் சொல்ல வேண்டியதில்லை. இது பிள்ளைகளை எப்படி சமாதானப்படுத்தணும், மனைவி எப்படி சமாதானப்படுத்தணும், இதெல்லாம் குடும்பம், நல்ல குடும்பத்துக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவன் குடும்பத்துக்குள்ளே வரவனுக்கு தான் இந்த வழி தெரியும், இதனுடைய அன்பு புரியும். இவன் தான் வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போகிறவனுக்குலாம் இது தெரியாது. அவனை சட்டையே பண்ணாது இந்த குடும்பம். பஞ்சகாலம் வந்த உடனே இதெல்லாம் கேட்குங்க. இப்போ போல தான் அப்போவும் ரெண்டும் வளர்ந்த பிள்ளைங்க. ஈசாக்கினுடைய மகன்கள் 2 பேரும் இங்கேயும் இது வளர்ந்த பிள்ளைங்க. வளர்ந்த பிள்ளைகள் ஸ்நாக்ஸ் கேட்காது. வளர்ந்த பிள்ளைகளோ ஸ்நாக்ஸ் கேட்காது. வயோதிக்கு இருந்த பெண்மணி மளிகை சாமான் கேட்க மாட்டான், மருந்து மாத்திரை கேட்பா. இதுங்க எதிர்காலத்துக்கு கொடுத்த பயம் இருக்கும். வாலிப பிள்ளைகள் இல்லையா, அப்பாவோடைய பொருளாதாரத்தை பொறுத்து தான் நம்ம திருமணம் நடக்கும். அரேஞ்சு மேரேஜாக இருந்தால், இல்லை ஏதாவது ஒன்று அவனே பார்த்து வச்சுருந்தானா அதை யோசிப்பான். நம்ம டவுனாக இன்னே இருக்கிறோம், பொண்ணு வீடு அப்பா இன்னே இருக்குது, ஸ்டேட்டஸ் பார்த்தானா பிரச்சனை ஆகிடும், லவ் பவுன்ஸ் ஆகிடும். இதெல்லாம் நடந்து ஓடும் மனசில். ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் ஈசாக்கு என்ன செய்கிறார், எகிப்துக்கு போகிறேயா, எகிப்துக்கு போகிறேன், எகிப்துக்கு போய் நான் சாதித்து காட்டுறேன். ஏன்னா இவருக்கு தெரியும் எங்கே மேட்ச் பண்ணால் என்ன நடக்கும்னு. இதெல்லாம் தவறு இல்லை, இதெல்லாம் நினைவுகள். நான் எகிப்துக்கு போகிறேன். இப்போ நம்ம ஆட்கள் அமெரிக்கா போகிறேன்னு நினைக்கலையா, வெளிநாட்டு போய் தொழில் செய்ய நினைக்கலையா, இல்லை ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கலையா, இல்லை தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலையா. அதுபோல் ஒரு குடும்பத்தை பராமரிப்பதற்கு அவன் போகிறது தவறில்லை என்பது உலக பிரகாரம்னா கருத்து. இங்கே பஞ்சகாலம் வந்திருக்கிறது, எவனுக்கும் தைரியம் இல்லை, நான் போகிறேன். எலிமலேக்கை குறித்து என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே எலிமலேக்கு தான் கதாநாயகனாய் நிற்கிறார். எலிமலேக்கு கடைசியில் கர்த்தர் என்ன செய்கிறார், குறுக்க வருகிறார். ஏன் குறுக்க வருகிறார்னா, ஈசாக்குக்கும் ஆண்டவராகிய கர்த்தருக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு தேவ சித்தம் வருகிறதே பெரிய விஷயம். தேவ சித்தம் தெரியாமலே, தீர்க்கதரிசிகளை அறியாமலே, தீர்க்க தரிசனங்களை நம்பாமலும் அல்லது அது குறித்ததான் அறிவில்லாமலே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் அழிந்தது உண்டு. தெரியாது, டைரக்ஷன் தெரியாது, எங்கே போகணும், என்ன செய்யணும்னு. அதான் வேதம் சொல்லுகிறது, என் நிறுத்துக்கேற்ற மேய்ப்புகளை உனக்கு நான் எழும்ப பண்ணுவேன், அவர்களுடைய நல்வழியிலே நடத்துவார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுவார்கள். ஷகர்லா வாசிக்கிறோம், மெய்ப்பர்கள் இல்லாதபடினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த பஞ்ச காலத்தில் மெய்ப்பனையாவது கைப்பனை பசி, பஞ்சம்,
பற்றாக்குறை. இந்த நேரத்தில் பரிசுத்த ஜாதிகளையோ பரிசுத்த சமூகத்தையோ பரிசுத்த தேவனையோ நோக்கி பார்க்காத மனுஷனாய் இந்த எலிமலேக்கு இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன். பணம் இருக்கிறது, சரீரத்தில் பலன் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, அழகிய 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லையா? அங்கே கர்த்தர் இருக்கிறார். இந்த இவருடைய எலிமலேக்குடைய திருமணம் நமக்கு தெரியாது. இதிலேருந்து தான் ஆரம்பிக்குது சரித்திரம். அங்கு நம்ம ஈசாக்கு சின்ன குழந்தையிலேருந்தே நமக்கு தெரியும். இது படாத பாடுபட்டு அவர் தகப்பனார் அவரை 100 வயதில் பெற்றெடுத்தார். அந்த ஈசா கடந்து சென்ற நிந்தை, ஈசா கடந்து சென்ற அவமானம், சின்ன வயதிலே சொல்கிறேன், பரிகாசம், தேவையில்லாமல் குடும்பத்தில் ஒரு கோடரி காம்பு ஒன்று இருந்தது, இஸ்மவேல். அது பரிகசிக்க, அவங்க அம்மா பரிகசிக்க, எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு போய் அம்மா கிட்ட சொல்லணும்னு கூட தெரியாது. இப்படியாக அது புத்தி தெரிந்து வருகிற வரை அந்த நிந்தையும் பரிகாசம் வழியே வருகிறது. ஒரு புறம் சாரருடைய அரவணைப்பு, இன்னொரு புறம் ஆபிரகாமுடைய வேலையாட்கள் எல்லாம் அவரை சூழுகிறார்கள். ஏன்னா வாக்குத்தத்தத்தின் வித்து, அது மறுமனையாட்டின் வித்து, மாம்சத்தின் வித்து. இதெல்லாம் கலாத்தியரில் வாசிக்கிறோம். இதை என்னதான் கொஞ்சம் மகிழ்ந்தாலும் அதற்கு ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. யாருக்கு? ஈசாக்கு. அதிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்மேலை அனுப்பிவிடு என்று கர்த்தரே இறங்கி வந்து சொல்லுகிறார். யார் இடத்துல? ஆபிரகாம் இடத்துல. மனைவி டெசிஷன் எடுக்கிறாங்க, ஆனால் அது ஆபிரகாம் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவளை அனுப்பிவிடுகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதோடு போகாமல் 16 வயதிலே இந்த பிள்ளை சிலுவை, அதாவது பலிபீடத்திலே சர்வங்க தகனவிலேயே செலுத்துவதற்கு இது அப்படியே படுக்க வேண்டிய சூழ்நிலை. தன்னுடைய கல்லறைக்கு தானே குழி வெட்டுக்கிறதை போல அந்த பொதி சுமக்கிறது எல்லாம் தன்னை பலி செலுத்த போகிற கட்டையை தானே சுமந்து கொண்டு போகிறது. கத்தி இருக்குது, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது. ஆடு எங்கேன்னு கேட்குற அளவுக்கு ஒரு விசுவாசம் அப்பா மேலே. அப்பா அப்படியே கூப்பிட்டு போயிடுறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அது சின்ன வயசில் அந்த நிந்தை, அடுத்தது பார்த்தா இந்த அனுபவம். இந்த ஈசாக்குக்கும் வாழ்க்கையிலே ஒரு அசௌகரியமானத்துக்கும் மிக நெருக்கமான சூழ்நிலை. இந்த தினமும் பெரிய தீர்க்கதரிசினுடைய வீடு தான். தேவன் முகமுகமாய் பேசுகிற தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய குடும்பம். அடுத்தது இந்த 16 வயதில் இந்த பிள்ளையாண்டான் தேவனை சந்திக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எப்போ தேவ சத்தத்தை கேட்டானோ அப்பொழுதே கர்த்தருடைய பிரமாணம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. என்ன பிரமாண உடன்படிக்கை? திருமண உடன்படிக்கை. அந்த நாளிலே தான் ரெபேக்கால் அம்மையார் பிறக்கிறார்கள். நான் அம்மையார் என்று கனத்தோடு சொல்லுகிறேன். ரெபேக்கால் என்ற ஒரு பெண் குழந்தை அங்கு பிறக்கப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் வசனத்தில் வாசித்தால் அந்த பலி செலுத்துகிறார்கள். பலி செலுத்தின உடனே ஒரு நற்செய்தி வருகிறது. மாம்சம் துண்டிக்கப்பட்டு இரத்தத்தின், ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அது கிடா என்று போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிற ரத்தத்தின் அனுபவத்தை நீ பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் ரத்தத்தின் அனுபவம் உனக்கு வருகிற பொழுது நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். சுத்திகரிக்கப்பட்ட உடனே உனக்கென்று நியமிக்கப்பட்ட துணை அந்த நாளிலே பூமியிலே வருகிறது. இப்போ ரெபேக்காலுக்கும் ஈசாக்கும் 16 வருஷம் வித்தியாசம். அந்த காலத்தில் 40 வயசு தான் கல்யாணமே பண்ணாங்க. இப்போ பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்கிறேன். அப்புறம் அவர் 20 வருஷம் மலடியாக இருந்தால் 60 வயசில் தான் பிள்ளையே பெற்று எடுக்கிறாங்க. யார்? அம்மா, ரெபேக்கால் அம்மா. ஏன் நான் இதெல்லாம் சொல்லி விளக்கி சொல்லுகிறேன் என்றால், இவ்வளவாய் கர்த்தர் பயணப்பட்டு கொண்டே வருகிறார். எகிப்துக்கு போக திட்டமிடுகிறான். உடனே கர்த்தர் எழுந்து தரிசனமாகி கர்த்தர் சொல்கிறார், ஐயா போகக்கூடாது, ஏன் நான் சொல்கிற தேசத்திலே வாசம் பண்ண. ஏன் எகிப்துக்கு போகிறது ஈசாக்கினுடைய அழைப்பு இல்லை, அது யோசேப்பினுடைய அழைப்பு. முதலிலே கால் வைக்க வேண்டியது நீ இல்லையா, உன்னுடைய பேரன். தாவீது கூட அது சாலையும் கட்ட ஆசைப்பட்டான். ஆனால் தாவீதை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் கரம் ரத்தத்தினால் கரை படிந்து இருக்கிறது, வேணாம். சாலமோன் மூலமாக இந்த தேவனுடைய பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை, இந்த தேவாலயம் அவன் கட்டட்டும். சாலமோன் கையிலான அந்த ஆலயத்தை கட்டி நான் தீர்த்து கொள்வேன். உன் வாஞ்ச விருப்பம் நிறைவேற்றுகிறேன், ஆனால் உன் கையில் இல்லை, உன் மகன் கருத்தில் தான் அந்த காரியம். அதுதான் தேவனோடு பழகுகிற ஜனங்களுக்கு இந்த ஆபத்து காலத்திலே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ இல்லையோ, அந்த ஆபத்து காலத்திலே யாரும் இல்லை, கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார், தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். அதை சுமந்து வருகிறவன் தான் மேய்ப்பேன். அந்த கஷ்ட காலத்திலே ஒரு வனாந்தரத்திலே ஒரு மேய்ப்பேன், அந்த கஷ்ட காலத்திலே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மேய்ப்பன், ஒரு தேவனுடைய அடியான். அவனுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு அவனுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் இருக்கும். குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தை வருகிறது. இந்த இடத்துல ஈசாக்கத்தில் டைரெக்டாகவே கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணி எகிப்துக்கு போக வேண்டாம். அவ்வளோதான், பயணங்கள் முடிவடைகிறது. அந்த பயண திட்டங்கள் எல்லாம் ரத்தாகிறது. இதிலே அவருக்கு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? போகாதன்னா போகக்கூடாது.
தேவன் நெருங்கி பழகிற ஜனங்களிடத்தில் தான் கர்த்தர் பேசுவார். ஏன் என்கிட்ட பேசக்கூடாது கர்த்தர்னா, அது வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி விதண்டாவாதமோ அகமாவும் நிறைந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுகிறது இல்லை. ஏன் பேசுகிறதுனா, தேவன் பேசுகிறார் என்றால் இவ்வளோ அனுபவம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது? ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இது பிறந்தது தீர்க்கதரிசியினுடைய வித்தாய் இருந்தால் கூட இந்த பிள்ளையை தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டே போகிறார். தகப்பனுடைய சுதந்திரத்தின் மீது இவருக்கு என்னதான் அதிகாரம் இருந்தாலும், சேஷ்ட புத்திர பாகம்லாம் இவருக்கு வந்து சேர்ந்தாலும் 40 வயது வரை, அதன் பிறகு அந்த தாயார் இறந்து விடுகிறாங்க. இந்த பெண்மணி வந்ததும் தாயின் கூடாரத்துக்கு போய் ரெபெக்காள் நிமித்தம் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பெண்ணை பார்த்தியாப்பா, அது பிடிச்சிருக்கான்லாம் கேட்குற பேச்சே இடம் கிடையாது. இதான் பொண்ணு கட்டு. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், எதுலேயுமே ஈசாக்குடைய மாம்சம் வெளிப்படவில்லை என்று நான் சொல்ல விருக்கிறேன். திருமணம் சுய சித்தம் இல்லை. இவனை பார்த்தேன், கொண்டேன், எனக்கு பிடிச்சிருக்குது, நான் வீட்டில் வந்து சொல்லி லவ் கம் அரேஞ்சிட்டு அதெல்லாம் கிடையாது. ஆபிரகாமே பார்க்கல, எலியேசர் தான் பார்க்குறார். அந்த காலத்தினுடைய பாணி விசுவாசம் அவ்வளவாய், உடன்படிக்கை அப்படி, அந்த முக்காடு போடப்பட்டவளாய் பார்க்குறோம். அப்புறம் முக்காடு விலக்கி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு தான் ரெபெக்காள் அழகிய பெண்மணி. இந்த மனுஷனுக்கு எதுவும் தேவையில்லை, பொருளாதாரம் பெருசாக தேவைப்படலை. அப்போ இவனுக்கு ஆறுதலாகவும் இருக்கணும், அது அழகாகவும் இருக்கணும். அது கடைசியில் பார்த்தா கர்த்தருடைய சாய்ஸு, தேவனோட தெரிந்துகொள் பார்த்தா நல்லா சமைக்குது அந்த அம்மா. தாய் இல்லாத குறை தெரியல. அதான் தாயினுடைய கூடாரத்துக்கு அழைத்து சென்று இது ஆறுதல் அடைந்தால் அது எவ்வளோ நல்ல பெண்மணின்னு கேட்டால், அது நல்ல கல்வீட்டில் வாழ்ந்த பெண்மணி. அது யார்? அந்த அம்மா ரெபெக்காள். இங்கே கூடாரத்துக்குள்ளே போகிறப்போ பாருங்கள், வீட்டு பிரச்சனை வரும். இண்டிபெண்ட் ஹவுஸில் இருந்தவங்களுக்கு, பங்களாவில் இருந்தவனுக்கு இண்டிபெண்ட் ஹவுஸ் பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கார் பார்க்கிங் இல்லை, பார்க் பண்ணுறதுக்கு ஒரு நாய்க்கு ஒரு கொட்டைக்கு போட்டிருப்பான். பங்களா முடிஞ்சா கொஞ்சம் நீச்சல் குளமும் வச்சுருப்பான், இன்னும் ஓவராக இருக்கிறவன். இங்கே தண்ணியே வரமாட்டேது, கார்பரேஷன் தண்ணி. ரோட்டில் நாய் தானே கற்றணும், ரோட்டில் எல்லா நாயும் கற்றுது. நல்லா நம்ம நாய் தான், நம்ம வச்சுற ஒரு பிடி சோறு நம்ம வச்சா அது நம்ம வீட்டுக்கும் கற்றும் சேர்த்து, பகுதியை வச்சா அவனுக்கும் சேர்த்து கற்றும். தெரு ஃபுல்லாக நாய் தான், நீ ஏன் ஒரு நாயை வச்சு வளர்க்குற அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு ஃப்ளாட்டில் இருக்கிறவனுக்கு அது இந்த ஜனத்தோடு ஜனம் இருந்தால் தான் பிடிக்கும். யார்கிட்டையும் பேச முடியாது இல்லையா? இப்போ ஃப்ளாட்டில் பேசல, சில பேர் பேசுகிறா, என்ன நடக்குதுன்னு தெரில. சில பேருக்கு ஒவ்வொரு குடியிருப்பை குறித்து வளர்ந்து வருகிற பிள்ளைகள் ஒரு பக்குவத்தில் டப் மேலே கோவம் வந்துடும். என்னப்பா இங்கே கொண்டு வந்துச்சிங்க பசங்க. தேவன் நடத்துகிறார். ஈசாக்கை பார்க்கிறார், தன்னுடைய கணவனை பார்க்கிறார். அது கூடாரமாக இருக்கட்டும், கல்வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தான்னு. சில பேர் வந்துட்டு அவங்க வீடு மாதிரி இங்கே செட் பண்ணுவோம். நான் கூடாரத்தில் இருந்த பழக்கம் இல்லை. கொசுவே என் பொண்ணு பார்த்ததில்லைன்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம கொசுவலை தான் இங்கே வைக்க முடியும். கொசுவே பார்த்ததில்லை, சரி பார்த்துக்கிட்டோம் இங்கேன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே. அத்தனைக்கு அது ஒரே பெண் தான். அவங்க வீட்லேயும் ஒட்டகம் இருக்கிறது, அவங்க வீட்லேயும் தீவனம் இருக்கிறது, அவங்க வீட்லேயும் எல்லாம் இட வசதி, எல்லாம் நல்ல செழிப்பான குடும்பம் தான். அவங்களும் தலையில்லை. இந்த அம்மாவும் போய் அங்கே எதுவும் சொல்ல, மம்மி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறேன் நான், நீங்கள் கட்டி கொடுத்துருவீங்களேன்னு சொல்ல. அதனால் ஈசாக்குடைய பூரண அன்பு அந்த அம்மா மேலே இருந்துச்சு. எப்போ அந்த புருஷனுடைய வீட்டை குறித்து ஒரு நல்ல கனம் மனைவிக்கு வருகிறதோ, புருஷனுடைய அன்பு கூடுதலாக அந்த பெண்மணி மீது இறங்கும். நீங்கள் சொல்லலாம் மாமியார் இல்லை அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. அதெல்லாம் இல்லை. அது ரெபெக்காளுடைய பாக்கியம் அந்த மாதிரி. இப்போ தான் மாமியார் இதுக்கு போனோன்னா மாமியார் போயிடுது. மாமியார் இருந்தாலும் நம்ம மகள்கள் போகிற நேரம், அந்த காலை வேலை, இப்போ நம்ம மகள்கள் போகிற நேரம் அந்த மாமியார்களே இருந்தால் கூட இல்லாமல் போய் விடுகிறாங்க. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெண்மணி போய் அவனோட ஆறுதலாக இருக்கிறா. 20 ஆண்டுகள் பிள்ளை இல்லை, அதற்குள்ளே எந்த விதமான கூச்சல் குழப்பமும் இல்லை அந்த குடும்பத்துக்குள்ளே. பாருங்கள், தேவன் சிநேகிக்கிற குடும்பம், அதில் குறை இருக்கிறது. அந்த நிறைவே நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பெண்மணி ஏதோ அழுத பாடு இல்லை, என்ன இது பரம்பரை வியாதியான்னு கேட்கல. ஆபிரகாமுக்கே 100 வயசு தான் பிள்ளை பிறந்தது, நம்ம அத்தானுக்கு 100 வயசு தான் பிள்ளை பிறக்குமா, இங்கே போகலாம் அங்கே போகலாம், இந்த எஃப் பண்ணலாம் அந்த எஃப் பண்ணலாம், ஐவிஎஃப் டிஎஃப் எதுவுமே பண்ணல.
அந்த காலத்தில் சரகட்டட் மாதிரி இருந்துச்சு. அவங்க தாத்தா அப்படி தான் இது ஆபிரகாம் 16வது அதிகாரத்தில் தான் நினச்சி வாடகத்தாய் மாதிரி தான் வந்தா. மறுமனையாட்டின்னு எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி தானே நடந்து கொண்டிருக்கு. அந்த சாப்டர்லாம் வேணாம். ஆபிரகாமுக்கு எத்தனை மனையாட்டின்றது முக்கியம் இல்லை. ஈசாக்கு ஒரே மனைவி உடையவன். ரெபேக்கால் அவளுடைய அன்புக்குரியவன். அப்புறம் 2 பிள்ளைகள் பிறக்கிறது. இதெல்லாம் பார்த்து அந்த வறுமையான காலத்திலும் அவள் பொருளாதாரத்தை குறித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. நீங்கள் சொல்லலாம் 2 பிள்ளைங்களும் வீட்டில் இருக்குன்னு, அதுங்களுக்கு போஷிக்கணும் இல்லை. எந்த காலமாக இருந்தாலும் அது கலாசாலை படாசாலை போனாலும் சரி, அது வேலை செஞ்சாலும் சரி, அது பருவத்துக்கேற்று உருவத்துக்கேற்று நம்ம போஷித்தே ஆக வேண்டும். கடமைகளை நாம் சந்தித்தே தீர வேண்டும். இந்த பொருளாதாரத்திலே அப்படிப்பட்ட ஒரு இளர பின்னணியை இந்த ஈசாக்குக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் என்றால், தேர்ந்தெடுத்த பெண் ஈசாக்கு தேர்ந்தெடுத்ததல்ல, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். தட்ஸ் காட்ஸ் சாய்ஸ். நான் லவ் பண்ணேன் ஜவ் பண்ணேன்னா நானும் பையன் தூக்கின்னு வேலைக்கு போகிறேன்னோ, பஞ்சகாலம் வேலைக்கு போகிற தப்பு இல்லை. கால வேலை பஞ்சகாலம், சூழ்நிலை சரியாக இருந்தால் நம்மால் போக மாட்டாரா? இப்படியாக பொருளாதாரத்தினால பிரச்சனை வருது ஐயான்னு சொல்லுவாங்க. சரீரத்தினால பிரச்சனை, குடும்பத்தில் வர இந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு எஃப் பிரச்சனை. எஃப் ஃப்ளஷ் அண்ட் ஃபைனான்ஸ். 2 இது அட்டாச்மெண்ட்டு. என் கூட இருக்கியா, அவங்க அம்மாவோட இருக்கியா, அவங்க அம்மா எங்கள் அம்மா, அவங்க அம்மா வீடு எங்கள் வீடு, இதெல்லாம். அப்புறம் எம் வந்து மேனிப்புலேஷன். FAM. I வந்து இக்னோரன்சி. அப்புறம் தான் லவ். அப்புறம் ஒய். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் என்ன ஒய்ன்ற மாதிரி ஆகிடும். எல்லாம் முடிச்சுட்டு அவளை இவ்வளோ அந்த மாவளை இந்த மாவளைன்னு கேட்டு அப்புறம் அன்பேன்னு போனால் அது ஒய் நவ். இந்த ஒய்ன்றது வந்து கால தாமதம் ஆகிடும். லிமிட்டேஷன் ஆக்ட் படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த வழக்கை நம்ம நடத்த முடியும். அதுக்கப்புறம் அது லிமிட்லேருந்து தவறிடுது. குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்குது நீதிமன்றம். அதுக்குள்ளே நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களோ இல்லை நிரூபிக்கிறீங்களோ அதெல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் காலம் கடந்துச்சியா, காலாவதி ஆயிடுச்சு. இது மருந்துலேருந்து சட்டத்துலேருந்து பருவத்துலேருந்து உருவம் வரைக்கும் அது வயசாகிடுச்சு. இன்னத்துக்கு போய் அன்பேனாக்கா அது டெரர் ஆகிடுதோம். நம்ம இவ்வளோ நாள் உங்கள் அம்மா கூட இருந்த, உங்கள் அண்ணன் கூட இருந்த, உன் தம்பி கூட இருந்த, மாமன் மச்சான், உன் ஜனங்க கூட இருந்த, ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்த, உன் வேலை கூட இருந்த, உன் மக்கள் வந்த தலைகால் புரியல. இப்போ தான் எல்லாம் கொரோனாவில் செத்துச்சிங்க. உரிய காரியம். ஃபஸ்ட்டு எஃப்க்கு வந்து ஃபைனான்ஸ் அண்டு ஃப்ளெஷ்ஷு. ஏக்கு வந்து அட்டாச்மெண்ட் அஃபெக்ஷனு. எம்முக்கு வந்து மேனிப்புலேஷன். நம்மளால் பரட்டி பேசுகிறோம்ல, எங்கே போனேன், அம்மா வீட்டுக்கு போவான், இல்லை இங்கே போனேன் அந்த மாதிரி. இக்னோரன்ஸ். அடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ பிழையில் தம்பதிகள் செய்கிற தவறுகள், ஒருவருக்கு சொல்கிறேன், அது ஐ. எல் வந்து லவ். அப்புறம் காலங்கடந்து அன்பு வந்துடும் 2 பேருக்கும். அதுதான் ஒய் நவ்ன்றது. அதுதான் ஃபேமிலியோடைய ஃபுல் டெஃபினேஷன். நான் சொல்கிறேன், இது யாரும் சொல்ல, இது ஏன் டெஃபினிஷன். அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து நடந்து கொள்ளணும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, என்னடா ரூத்தில் ஆரம்பித்து இதில் போய் முடிக்கிறாருன்னு நினைக்க வேணாம். இது பாருங்கள், குடும்பம் அப்படியே காக்கப்பட்டது. நோ லாஸ் ஆஃப் லைஃப். எங்கே ஈசா குடும்பத்தில் எந்த விதமான உயிர் சேதம் இல்லை, உடம்பு சேதம் இல்லை. அந்த இடத்துல வந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிறார். எல்லாத்துக்கும் மேலே இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு விதமான தாம்பதிய வாழ்க்கை இருந்தது. ரெபேக்கால் இடத்துல ஈசாக்கு விளையாடுகிறார். சம்பள நாள் அன்றைக்கி விளையாடல, மாச கட்சியில் விளையாடல, பஞ்ச காலத்தில் விளையாடுறார். இங்கே மாம்ச ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்நியனத்தை குறிக்கிறது. வாலிப பிள்ளைகள் வளர்ந்துருக்கிறார்கள், வீட்டில் பற்றாக்குறை, வெளியில் அபிமலேக்கு வேறு எந்த நேரத்தில் தூக்கி கொண்டு போவான் ரெபேக்காவை. இந்த நேரத்தில் எப்படி இருக்கும், பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். வெளியில் திறந்தா இது, உள்ளே பசங்க, இங்கே பார்த்தா இந்த மனுஷன். என்னையா ஒய் நவ் அப்படின்னு கேட்கல. அதுதான் சொல்கிறேன். இப்போ புரியுதா ஒய்க்கு அர்த்தம் என்னன்னு? ஒய் நவ்ன்றதெல்லாம் பேச்சே கிடையாது. ஈசாக்கு விளையாடினான். மனரம்யமான வாழ்க்கை இது. ஒரு வேளை இந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னா இந்த செய்தியிலேருந்து நீங்களும் ஈசாக்கின் வாழ்க்கையை வாழ்ந்தால்தான், விதைத்தால் ஆசீர்வாதம் வரும். இந்த டைமில் என்ன ஆகுனாக்கா, ஒன்றோடு ஒன்று அப்படியே சும்மா அடிச்சு கொதற மாதிரி இருக்கும். எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாதிரி இருக்கும். பார்க்குற பார்வை டெரராக இருக்கும். அதான் முதல் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அத்தான்கிட்ட அப்பா கிட்டேன்னு. இப்போ என்ன செய்கிறது, பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, பிள்ளைங்க எங்கே போவாங்க, அதெல்லாம் தெரியாதா? ஆம்பளைக்கு தெரியும். என்னம்மா சும்மா இருக்க முடியுமா? பசங்க சும்மா இல்லாமல் ஏற்றி வேற விடும். கேளு, நீ கம்மன் இருக்க, நீ கேளு. அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்,
அவனுக்கு சரியாக தெரியல, அவன் சொல்லித்துருவான், நம்ம பையன் சொல்லித்துருவான் மனைவிக்கு, உனக்கு வாழ தெரியலம்மா நான் கேட்குறேன் பாருமா. கேட்க மாட்டான், இதை ஏற்றி விட்டுருவான். இந்த கலவரம் பண்ணுறாங்க இல்லையா அரசியல் கட்சியில், உள்நாட்டு பூசல் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நம்ம பசங்களே நம்ம வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பயங்கர பூங்கம்பம் பண்ணி விட்டுருவோம். இதை கேட்டுட்டு இது எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஆகிடும். கூட இருந்தது வாழ்ந்த துணை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு மாதிரி வீடே தெரியும் இல்லையா எப்படி இருக்கும்னு. பொருளாதார பிரச்சனை வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் அது வேறு பிரச்சனையை கொண்டு வரும். இங்கே அதெல்லாம் செல்லுபடி ஆகலை, இதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் நவநாகரிக உலகத்தில் நடக்கலாம், அந்த நாட்களில் அல்ல, கர்த்தர் வாசம் செய்கிற வீட்டில் நடக்கக்கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிற வீட்டில், தேவனுடைய தெரிந்து கொள்ள இருக்கிற வீட்டில் இதெல்லாம் ஒரு சந்தோஷம், சமாதானம், சிரிப்பு, சத்தம் இப்படி தான் கேட்க வேண்டும். அப்புறம் துதி, ஜபம், இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதி. பூமிக்குரிய ரீதியில் இருக்கிறத உண்டு உறங்கி நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். தன் பிரயாசத்தின் பூமியிலேருந்து பிரயாசத்தின் பலனெல்லாம் இதுதான். என்ன மனைவியோட விளையாடுறதா இல்லை, எல்லாரோடைய சமாதானமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே 4 பேர் 4 தேசியில் இருக்குமே நிறைய வீட்டில். இந்த அப்பா பாருங்கள் இதெல்லாம் பண்ணுறாரா, இந்த அம்மா பாரு இந்த மாதிரி இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுலேருந்து மிகப்பெரிய ஆகாரம் சமைப்பதுலேருந்து இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அத்தான் போனால் தானே வரும். அத்தான் போகிறது இல்லையே எங்கேயும். எதை கேட்காத உங்கள் அப்பனை கேளுச்சுன்னா அந்த அம்மா தீர்ந்து போச்சு, ஃபேமிலி ஆட்டம் கொடுத்துரும். அவங்க அப்பா கேட்டார் ஆடு எங்கே, இவர் பசங்க அது கூட கேட்கல. டேடி ஆடு எங்கேன்னு பசங்க ஒன்றும் கேட்கல. நம்மால் கூழ் கஞ்செல்லாம் காசு ஆரம்பிச்சிட்டார் யாக்கோபு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ப்ராக்டிஸ் ஆகிருந்துச்சி, அதுவே பயிற்சிக்குள்ளே வந்துடுச்சு. அதனால தான் இந்த மனுஷன் போய் எனக்கு அந்த பயிற்றம் கூழ் வேணும்னு கேட்டான். பிரியாணி செய்யலை, கூழ் கஞ்சின்னு போயிருந்தது. அதனால் ஏழ்மைன்னு சொல்ல, நல்ல செழிப்பாக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்றதையும் எடுத்துக்கொள்ளணும். ஏழை தான் சாப்பிடுவாங்கன்னு இல்லை. இந்த அனுபவம் ஒன்றுமே நம்ம எளிமலைக்கிட்ட இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். இண்டிபெண்டன்ட் டெசிஷன், ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அது எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒன்று கர்த்தரை கேட்டு செயல்பட தெரியணும். அப்படி இல்லையா கர்த்தருடைய வார்த்தை வருகிற இடத்துல நீங்கள் இருக்க தெரிந்து கொள்ளணும். இதற்கு உங்கள் குடும்பமும் அதற்குள்ளே ஒரு மனத்தோடு ஒருமித்து காணப்படும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் பிரியாது, கலையாது, அசைக்கப்பட்டு போவதில்லை. இது இவர் எடுக்கிறது தான் டெசிஷன். இப்போ தெரியுதா எதுக்கு இவங்களை எடுத்துன்னு வந்தேன்னு? இவங்களை சொல்லலாம் தான் உங்களுக்கு புரியும். நல்ல குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டு. இதுவும் நல்ல குடும்பமாக தான் எல்லாம் ஆரம்பிக்கும். எதுவுமே கெட்ட குடும்பமாக உருவாக்கப்படுகிறதில்ல. எடுக்கிற தீர்மானம் தான் ஒவ்வொருத்தரையும் போய் மாட்டி விட்டுரும். இதை போய் நகோமி கிட்ட கேட்டாரா பார்த்தா இல்லை கர்த்தருக்கு இது வாசனையே கிடையாது. இது கிறிஸ்டின் ஃபேமிலியை தவிர ஆவிக்குரிய குடும்பம்லாம் கிடையாது. ஆவிக்குரிய குடும்பம்லாம் நீங்கள் கோபிச்சு கொள்ள வேண்டாம். கர்த்தர் பேசுகிறது சொல்கிறேன். தேவ சத்தமோ, தேவ சித்தமோ, தேவ வசனமோ, ஆனால் தொட்டதுக்கெல்லாம் கர்த்தர்னுவாங்க. காட் பிளஸ் யூன்றான்ல, அதை வச்செல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அவன் ஆவிக்குரியவன். அந்நிய பாஷை பேசுகிறவன்னு எடுத்துக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்புறம் நம்ம எங்கேருந்து ஆவிக்குரியவனுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்க்குறது? அந்த மாதிரி இதுக்கு ரெண்டும் இந்த மக்களோ எலிமலைக்கு லேஸ்பட்ட மனுஷன் இல்லை. நகோமிகிட்ட கேட்டு அங்கே போகலாமா? பிள்ளைங்களை எந்த விதமான குடும்பத்தினோடு கலவாமல், குடும்பத்தினர் எதுவும் பேசாமல், எல்லாமே சொந்த தீர்மானம், சுய சித்தம். கடைசியில் பார்த்தா போயாச்சு. எங்கே போகிறாங்க? மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். மோவாப் தேசம். இதெல்லாம் தனியாக ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை உண்மை. நான் சொல்கிறேன் உண்மையான தீர்க்கதரிசி சொல்கிறேன். தீர்க்கதரிசி தேடி போகணும்னு சொல்ல, நீங்கள் பேசி தீர்மானித்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் வெளிப்படுத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். உண்மையாய் தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற இடத்துக்கு நீங்கள் காணப்படுவீர்கள். அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் இருக்கணும். அதான் தேவன் எழுந்தருளி சொல்கிறார், எகிப்துக்கு போகாத, நீ இங்கே இருன்றாரு. அதோடு அடங்கிடுறாரு ஈசாக்கு. இந்த பிளேஸு, இந்த லொக்கேஷனு பல பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு பல பரிசுத்தவான்களுக்கு. நீ மலைக்கு ஓடிப்போ. ஆதியாகமம் புத்தகம் 19 அதிகாரம் லோத்து இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஜீவன் தப்பு மலைக்கு ஓட. அப்படி எல்லாம் ஆண்டவரை நான் சமபூமியில் நடந்து பழகினவன், நான் இங்கே தான் இருப்பேன். உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் இதை எனக்கு வாய்க்க செய்யும். சரி, கிருபை கிடைக்கான திரும்பி பார்க்காத. லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்புத்துனா போய் துணையை தொலைச்சிடுவான். நிறைய இடத்துக்கு ஆளும் தெரியாமல் காலை விடுறது. ஒன்று தேவ சித்தமில்லாத இடத்துல போகிற பொழுது மனைவியாவது இழந்துருவான், இல்லை பிள்ளைகளாவது இழந்துருவான். ஃபேக்ட்.
சொல்கிற இடத்துல இருக்கிறது இல்லை. அவன் பாட்டுக்கு இஷ்டத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய கீழ்ப்படுத்தனுடைய ஆடம் தெரிந்து தான் இந்த மனசு சொல்கிற, ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன். பேச்சு கூட கிடையாது, ஆண்டவர் நான் இங்கே இருக்கிறேன்னு இல்லை, இந்த தேசத்தில் வாசம் பண்ணுன்னு அவரும் சொல்லிட்டார். அவங்க அப்பா மாதிரி கட்டுறா இதான் அவன் பொண்டாட்டி இல்லை, இந்த பொண்ணு தான்ப்பா நீ கல்யாணம் பண்ணுற பொண்ணு. எப்படி இருக்கும்? நான் யோசித்து பார்த்துருக்கேன். ஈசா கேட்டில் நான் இருந்து இதான் உனக்கு பார்த்த பொண்ணு, இப்போ சொல்ல நான் அப்போ சொல்கிறேன், இதான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணு, இதுக்கு கல்யாணம் பண்ணோம், தாலி கட்டுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். 1000 கற்பனை இருக்கும் இல்லையா? அது உண்மையிலேயே நல்லா கூட இருக்கும். முக்காடு போட்டிருக்கல தெரியாது நம்மளுக்கு. அதுக்குள்ளே ஒரு 300 சண்டை போட்டிருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. உன்னை யார் பார்க்க சொன்னது? நாங்கள் ஒரு வாட்டியாக காமிச்சியா? இல்லை நானும் அது போய் அவங்க கிட்ட பார்த்துட்டு அது வந்திருப்பேன். நம்ம ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்னமோ சொல்லி ஒரு சண்டை வந்துடும். இங்கே எதுவுமே இல்லை. நல்ல மனுஷையா, அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். திருமண விஷயத்தில் முழுவதும் கர்த்தருக்கு சமர்ப்பித்த மனசு. அதனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இல்லை. இது அப்படியெல்லாம் ஆண்டவரே ஒன்று திருமணம் ஒத்து வரும், அந்த இடம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. ஏதோ கர்த்தர் காட்டுறாரு நம்ம போகணும், அவ்வளோதான். இவன் மனசுக்குள்ளே 1000 கற்பனை இருக்குது. லோத்துக்கு மனைவியை குறித்து தானே அசட்டை. மனைவி இப்போ உடைய பலவீனம் தெரியாது, பலன் தெரியாது. இல்லை நீ பாட்டுக்கு போய் லேண்டு வாங்குறன்ற, நீ பாட்டுக்கு போய் வீடு கட்டுறன்ற, அது எங்கன்னா ஒரு 3 மாடி கட்டி வச்சுருவான். அந்த அம்மாவுக்கு நீ பெயின் இருக்கும். அப்புறம் என்ன, எப்படி அந்த அம்மா வாழும் அதில்? இது சின்ன பிள்ளைக்கு மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் குடுகுடுன்னு ஓடும், குடுகுடுன்னு ஓடி வரும், எல்லாம் செய்யும். இது பாவமாக இருக்கும். துணை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இதில் இந்த லொக்கேஷன் ப்ராப்ளமு பெரிய ப்ராப்ளம். இது சொல்கிறதுல கேட்குறது இல்லை. ஒன்று அந்த அம்மா லேண்ட் வாங்கிச்சுன்னா அவங்க அம்மா வீட்டு பக்கத்தில் வாங்கிக்கிறோம், இல்லை இவன் போய் அவன் அண்ணன் தம்பி வீட்டில் பக்கத்தில் போய் வாங்கிடுவான். அதுங்க தொல்லை தாங்காமல் இருந்தான்னா இப்போ மறுபடியும் அங்கே போய் லேண்ட் வாங்குறான் அந்த மனசு. இதெல்லாம் பிரச்சனை வரும். இது எல்லாமே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது. இங்கே எலிமெலேக்கு அநியாயத்துக்கு அந்த தேசத்தில் இருந்து தொலைச்சிருக்கலாம். இங்கே தான் நம்ம டெவலப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, மோவாப் தேசத்துக்கு போகுது. மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னேன் இல்லையா, லோத்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு. லோத்து இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார், நீ மலைக்கு ஓடிப்போ, சோதம் கோமரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அதுக்கு முன் அதிகாரத்திலே ஆபிரகாம் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறார், ஐயா சோதம் கோமரா பட்டணம் ஒரு 5 நீதிமான் இருந்தாலும் விட்டுருங்க. கடைசியில் கர்த்தரே எழுந்து போயிடுறார், நான் அதை அழித்து தீர்வேனோன்னா இந்த தேவமான சொன்ன ஜபத்தினால அந்த லோத்து காக்கப்படுகிறான். அதுக்கு ஒரு நிபந்தனை. அதுக்குள்ளே நம்மால் ஃபுல்லாகிட்டான். யார்? லோத்து. குடி பழக்கம் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் ஓரின சேர்க்க அந்த ஊரில் கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட். இங்கே நாடு இப்படி தான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை தூத்து கீழே இருக்கிற வரைக்கும் அவங்களால் சேட்டை பண்ண முடியல. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் பின் நாட்களில். இது கிழமை உட்காந்துருக்கு. அதான் சொல்கிறேனே, பிள்ளைக்கு எப்படி பொண்ணு பார்த்துருக்குன்னா லோத்து, அதாவது அதுக்கு முன்னாடியே இது பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தது 24ஆவது அதிகாரம். லோத்து பிரிந்து போனது அதுக்கு முன்னாடியே. பிள்ளைகளும் இல்லை, பிள்ளை பெற்றுந்தான் அந்த கிழனுக்கு அருமை தெரியும்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். லோத்தினுடைய மனைவி எது இல்லையோ அதில் தானே பயணப்படும் சமுதாயம். சம்பாரிச்சானா அந்த அருமை தெரியும், வீடு கட்டி தானே அந்த அருமை தெரியும். அது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும்ன்ட்டு சொந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவான். சொந்த வீட்டில் இருக்கிறவன் இவ்வளோ பேசுகிறப்போ ஒரு வார்த்தையாவது பேசுவான் இல்லையா? வாடகை வீட்டில் இருக்கிறவன் அவன் சொல்லுவான், கட்டினவனுக்கு 1000 வீடு, கட்டினவனுக்கு ஒரு வீடுனா கட்டாதவனுக்கு 1000 வீடுன்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒருத்த சண்டை போட்டுக்கிறதே வேலையாச்சு அந்த நாட்டில் இந்த நாட்டில் வர. கடைசியில் இது இந்த மாதிரி கைவிடப்பட்ட ஒரு குடும்பமாக போய் கடைசியில் இங்கெல்லாம் வாழ்ந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மலைகளையும் கெவிகள்லையும் போய் வாழ ஆரம்பித்தாங்க. அந்த குகைகளில் என்ன பண்ணிட்டாங்க, அவளுங்களுக்கு அந்த ஊரில் எங்கே சாராயம் கிடச்சிதுன்னே தெரில, இல்லை காசுற ஃபேமிலியானோ ஆயிட்டானான்னு தெரில. ஜனங்க அப்படி தான், நம்ம செய்தி அப்படி தான் சொல்லுது, வசனம் அப்படி தான் இருக்குது. அந்த ஊரில் ஆண்கள் இல்லை, அப்போ சாராயம் காசுறது யாரும் இல்லை. அந்த ஊரில் ஆண்கள் யாரும் இல்லை, எப்படி சாராயம் வந்துச்சு? எல்லாம் ஓன் ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். அட பாய் மனுஷா, நீ தீர்க்க தரிசிக்கிட்ட இப்போ சாராயம் காசுற அளவுக்கு போயிட்டியாடா. வீட்டில் காப்பி போட்டு குடிக்கிற மாதிரி மதுபானத்தை ஊற்றிக்கொண்டு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும் இன்வெஸ்டிகேஷனில். மதுபானம் ஜனங்க இல்லை, குகையில் இருக்க, அப்புறம் மதுபானம் மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ நம்ம பார்ப்பாங்க தான் காட்சி இருக்கிறாளுங்க. இது தகப்பன் காசுறப்பவும் கம்முன்னு தான் இருக்கிறார், சரி போதைக்காக. அது ஒரு அதை அவங்களுக்கு உற்சாகப்படுத்துக்கிறது இல்லையா? அது கடைசியில் இவருக்கு அது வைக்கிறாங்க வேட்டா. மதுபானத்தை ஊற்றி கொடுத்து 4 ஒருத்திக்கு தகப்பனுடைய உறவு கொண்டு அமௌண்ட் புத்து 4 ஒருத்திக்கு இந்த மதுபானத்தை ஊற்றி கொடுத்து
ஒவ்வொருத்தையும் ஒரு நாள் தகப்பனோட உறவு கொண்டு அம்மோன் புத்திரும் மோவாபியரும் பெற்றெடுக்கிறாங்க. அது 2 சந்ததி பெற்றெடுக்கிறாங்க. அதில் பேர் ஒரு புள்ள பேர் அம்மோன், இன்னொரு புள்ள பேர் மோவாப். அதுதான் மோவாபியர், இதுதான் அம்மோன் புத்திரர். அப்படிப்பட்ட ஒரு வேசித்தனத்தின் முகாந்தர். இதுக்கு கோத்திரபிதா யாருன்னு கேட்டால் நம்ம லோத்து தான். இந்த 2 ஜாதிகளுக்கும் எது அம்மோன் புத்திரரும் மோவாபியரும். இதில் அநியாயத்துக்காக தகப்பனோடு சேர்ந்து பெற்றெடுத்தப்பட்ட வேசி மார்க்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த மோவாப் என்ன பண்ணிச்சுனாக்கா 23வது அதிகாரம் உபாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 3வது வசனம், அம்மோனியரும் மோவாபியரும் 10 தலைமுறை வரை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. அவனோட எந்த டச்சும் வச்சுக்கொள்ளக்கூடாது. நீ அவன் வேசி பிள்ளை, அது பரவாயில்ல. ஆனால் அவனோட எந்த விதமான சகவாசி இஸ்ரவேலே நீ வச்சுக்கொள்ளக்கூடாது. யாருக்கிட்ட சொல்கிறது? மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், அவன் வானப்பா துஷ்ட மனுஷன். அதான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கோட சேராத, பாயோட சேராத, பரியாசோட சேராத. துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமலும், பாயோட வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரம் எடுத்து உட்காராமலும் என்ன செய்யணும்? வேதத்தை நீ வாசித்து தியானிக்கணும் இரவும் பகலும். அப்போ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு உண்மையாக தான் சொல்கிறது, நீர்கால்களாக நடப்பட்ட கன்றை போல காணப்படுவா, இது காலத்தில் எழுதாது தன் கனியை கொடுக்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு வேதம் சொல்லுது. சங்கீதம் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை. ஜெயத்தின் வாழ்க்கை. ஒருத்தர் கூட சேராதுன்னு சொன்னால் அதில் இருக்கு இல்லையா? கடைசியில் என்ன ஆச்சு? எலிமலைக்கு சொல்கிற வர இந்த ஸ்டோரியை, சேரவானான்னு கர்த்தர் சொன்ன தேசத்தில் குதிச்சு 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 துள்ளி குதித்த மானை போல் இவர் போகிறார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஏன் அவ்வளோ என்ன சொல்கிறது, சர்வசாதாரணமாக போகிறான். இப்போ திண்ணனூர்லேருந்து சென்னைக்கு போகிறது என்ன, யாரை கேட்டு போகணும்? ஒரு பொருள் வாங்கினா சென்னைக்கு போய் தானே ஆகணும். இதுக்கு என்ன தேவன் தரிசனமாயா சொல்லணும் கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி மோவாப் என்பது இதோட ஸ்டோரியெல்லாம் இவனுக்கு தெரியுமா தெரியா? அதான் அது வேதம் பக்கமே வந்தது கிடையாது இந்த ஃபேமிலி. ஆனால் கர்த்தரனை நடத்தினார், கர்த்தரனை ஏவினார், கர்த்தரனை காலில் அவர் பாதத்தில் உட்காந்து நான் கற்றுக்கினேன், மடியில் உட்காந்துன்னு இருக்கேன், தோளில் உட்காந்துன்னு இருந்தேன் சொல்கிறது இந்த நகோமி மேடம். அது நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி எலிமெலேக்குக்கு சுத்தமாக அந்த இயேசு ஆண்டவருடைய வாசனம் கிடையாது, தேவாலயம் பழக்கம் கிடையாது, வசனம் ஒன்றும் கிடையாது. அது ஏன் கிடையாதுன்றதும் சொல்கிறேன். இது என்ன நடக்குது? இது ரூத் புஸ்தகத்துக்கு முன்னாடி ஒரு நியாயாதிபதிகள் புஸ்தகம் வருகிறது. அதில் 3வது அதிகாரம் நீங்கள் பார்க்குற பொழுது எப்படி இவங்க மோவாப் தேசத்தை சூஸ் பண்ணாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். இந்த மோவாபுடைய அறிமுகம் இது. அடுத்தது இவங்க ஏன் போயிட்டு இந்த மோவாப் தேசத்தை மட்டும் ஏன் சூஸ் பண்ணணும்? எவ்வளோ இடம் இருக்குது இஸ்ரவேலுக்குள்ளேன்னா, இஸ்ரவேலுக்குள்ளே எல்லாம் கட்டுப்பாடு கொண்டது. இந்த திருவிருந்தத்தை இப்படி எடுக்கணும், உபவாசம் இருக்கணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, தசம் வாங்க இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து வேதம் சொல்லுது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது மொண்டு குடிக்கிறத விட்டுட்டு அதை போய் இதை இப்படி அப்படின்றால் எல்லாருக்கும் வந்து ஏசு ரத்தம் சாப்பிடலாம் விடு, இதில் என்ன இருக்குது? எல்லாருக்கும் ஏசுனோட சரீரம். அப்படியெல்லாம் பார்த்தா பரிசுத்தமானே யாரும் இல்லை. அது தொடர அளவுக்கு பரிசுத்தம் பார்த்தா யார் மனுஷனே இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவான். இப்படி எதாவது இஷ்டத்துக்கு பேசுறது அவனுக்கு அது ரொம்ப சொகுசாக இருக்குது. தட்ஸ் அ கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் சின். இது ஒழுங்காயிரு, ஒழுக்கமாயிரு, இப்படி நட, அப்படி நட, இப்படி இரு, அப்படி இருன்றதெல்லாம் வந்து அது ரொம்ப ஒவ்வொரு அவங்களுக்கு. மோவாப் தேசன்றது வந்து நிர்வாணமாக திரிகிற தேசம் மாதிரி. அரகர ஆடையோட. இஸ்ரவேல் அப்படி இல்லை. இப்படி உடுத்து, அப்படி உடுத்து, இப்படி செய், அப்படி செய், இதை செய், அதை செய்யாத, இப்படி இரு, இதை தின்னு, அது தின்னு, இவ கூட உறவு கொள்ளாது, அவ கூட உறவு கொள்ளாது. எல்லாம் லேவிராமத்தில் வருது. மாமியோட சைனிக்க வேண்டாம், அவனோட சைனிக்க வேண்டாம், மிருகத்தோட சைனிக்க வேண்டாம், தங்கச்சியோட போகாது. அப்போ யாரோட தான் போகிறது? ஒரே பெஞ்சாதி உன் பொஞ்சாதியோடு இரு. மற்றவன் பெஞ்சாதி அதையும் பார்க்காது. அது கட்டையிலே சொல்லிட்டேன்டா. இது எல்லாம் அப்போ என்ன தான் பண்ணுறதமோ பார்த்தா யார் வேணா யார் கூட வேணா ஸ்டே டுகெதர் மாதிரி போயின்னு இருக்கான். இது எலிமெலேக்கு ஷோக்கு ஃபெல்லோ அங்கிள். காசு இருக்குது பெருசுக்குலாம் பார்த்துருப்பீங்களே ஃபிலிம்ஸ் அதிகம். அது இது எலிமெலேக்கு, அது அங்கிள், ரிச் அங்கிள் பார்த்தாரு எலிமெலேக்கு. நகோமி போர் அடிச்சிடுச்சு, தனியாக இங்கே பண்ணால் எல்லாம் சேர்ந்து கட்டையால் அடிப்பாங்க நம்மளை. இதே இஸ்ரவேலில் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா? இந்த பிரமாணம் 8 வருவான், கட்டளை 8 வரும், அப்புறம் அந்த கல்லறை வரைக்கும் 8 விட்டுருவோம் நம்மளை. டக்குன்னு இந்த இச்சை எல்லாம் நிறைவேற்றும். இங்கே பார்த்தா அண்ணா ஆகிறதுக்கே பிரச்சனை. கையில் காசு இருக்குது, என்ன பண்ணுறது? ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, எல்லாம் அது மாதிரி. நம்ம கையில் காசு இருக்கியா? இது கேள்வி மூஞ்சை பார்த்து போர் அடிச்சிச்சு. இதுக்கெல்லாம் வளர்ந்து பசங்க. அங்கே போய் பார்த்தா மோவாப் அப்படி இருக்கான், இப்படி இருக்காம, எப்படியா? பாண்டிச்சேரியில் சரக்கு கம்மின்னா இங்கேருந்து கிளம்பி போவான். சரி பேர் ட்ரிங்க்கு டேக்ஸ் ஃப்ரீ. எங்கே எவ்வளோனா குடிக்கலாம், 8 வரக்கூடாது. இது குடிக்கிறதுக்குனே சில பேர் போவான். இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்கா விசுவாசி சொல்லி தெரியும் எனக்கு. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. இன்னும் உல்லாசம் என்னன்னாக்கா தாய்லாண்டு போவான், பட்டையாக போவான்.
இதெல்லாம் இதெல்லாம் சமூக ஊடகங்களில் வரதுனால சொல்கிறேன். ஏன்னா நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் போய் நம்ம இங்கே மாதிரி வாழ முடியாது. எதெல்லாம் உள்ளாடியோ அதான் இங்கே வெளியாட. எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இந்த மோவாப் இவ்வளோ குளிர்ந்து காணப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இஸ்ரேல் புத்திரர்கள் எப்பொழுது யோசுவா மடித்து போனாரோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் என்ன செய்யுது, பாஸ்டர் இல்லைன்னா எப்படி இருக்கும், ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா ஸ்கூல் எப்படி இருக்கும், கிளாஸ் டீச்சர்லாம் கிளாஸ் எப்படி இருக்கும், கலகலன்னு இருக்கும். கிளாஸ் டீச்சர் வந்தோன்னா பசங்கள்லாம் எப்படி இருக்கும், பொட்டி பாம்பாக இருக்கும். இப்போவும் சரி அப்பவும் சரி. அப்போ கோல் எடுத்தோம், இப்போ கோல் எடுக்கிறது இல்லை. அதான் விஷயம். ஆனால் ஒரு சட்டம் இருக்குது இல்லையா, பேசக்கூடாது, இதில் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அது போல் நியாயாதிபதிகள் இல்லாத உடனே ஜனங்க குளிர்ந்து விட்டு அப்பா லீவ் விட்டா மாதிரி பிள்ளைங்க மாதிரி ஆயிடுச்சு. சாட்டர்டேனா ஃப்ரைடே ஈவினிங்கே என்ன பண்ணுவாங்க, சில பிள்ளைங்களாம் ஆஹா நாளைக்கு 2 நாள் லீவு. அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால் ஆசையாக இருக்கிறவனுக்கு தாகமாக இருக்கும். ஐயோ பாஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, பாஸ்ட்டு வரல, பாஸ்ட்டு எங்கே இன்னும் தேடும் அந்த ஆத்துமா. அந்த மனசுனை பிடிக்கல, வேறு வழியில் அந்த சபை தான் இருக்குது, போய் தான் ஆகணும்னா அந்த ஆளுடைய மறைவை ரொம்ப விருப்பம். அது இன்னும் பக்குவப்படல. அதுபோல் அங்கிள் டோட்டலாக எலிமெலேக் அங்கிள் டோட்டலி லக்ஸுரி ஃபிலம். மணி இருக்குது, உடல் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டும். அதனால் இந்த கேள்வியும் கூட கூட்டு போனால் டவுட் வராது, ஃபேமிலியாகவே மைக்ரேட் ஆகிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா மோவாப் தேசம். ஏன் மோவாப் தேசம்? அதுதான் சொல்கிறேன். இந்த ஆசிரியர் இல்லாத வகுப்பறை போல் நியாயாதிபதிகளும் இஷ்டத்துக்கு விக்கிரக ஆராதனை செய்ய போகிறோம். விக்கிரக ஆராதனை விக்கிரகத்துக்கு மேலே இருக்கிற லவ்வில் போல், இயேசுக்கோ அல்லது யெகோவா தேவனுக்கோ துரோகம் செய்யணுன்ற எண்ணத்தில் போல். இது அந்த கலரு, அந்த ஜனங்க, அந்த உடை நடை உருவம் விழியும் மொழியெல்லாம் பார்த்து அதான் ஐ ஃபெல் இன் லவ், ஐ ஜம்ப் யூ ஜம்ப் மாதிரி ஆயிடுச்சு. கலப்பு திருமணம். அப்படி தான் உள்ளே விக்கிரக ஆராதனை வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் டாமினேஷன் வருது. பொண்ணோ பையனோ அப்படிலாம் கிடையாது, நீ என்னை நேசிக்கிறதா இருந்தால் என் கோயிலுக்கு வரணும், இல்லைனா நீ என் மேலே நேசம் இல்லை. இவருக்கு சப்ஜெக்ட் எல்லாம் குளிர்ந்து போயிடுச்சு. யோசுவா காலத்தோடு அந்த ஃபயர்லாம் போயிடுச்சு. தேசத்தை பங்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூல் ஆகிட்டான். பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவான். பிரச்சனை முடிஞ்சோடனே கிறிஸ்மஸுக்கு தான் வருவான், இல்லைன்னா நியூ இயர்க்கு வருவான். அப்போ நம்ம சபைக்கு வரமாட்டான், அவன் தாய் சபைக்கு புறந்து போயிடுவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ நியாயாதிபதிகள் காலத்தில். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவன் என்ன ஆயிடுச்சு, 3வது அதிகாரத்தில் பார்த்தா மோவாபிய ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான். மோவாபிய ராஜா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. இதனால்தான் இந்த ஜனங்கள் அவ்வளோ ஆசையாக போய் மோவாபிய தேசத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்னன்றதுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், 2 வசனத்துலேருந்து மூவ் பண்ண முடியல நம்மளால். ரூத்து சரித்திரம் அப்படிப்பட்ட பழைய காலத்து சரித்திரம் மட்டுமல்ல, ஆழமான சரித்திரம். எதனால் இந்த மனுஷன் இப்படி போகிறான் என்று கேட்டால், இந்த இடத்துல எக்லோன் என்னும் மோவாபிய ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கர்த்தர் பலக்க பண்ணினார். 3வது அதிகாரம் 12வது வசனம். இவன் என்ன செய்கிறான், 18 ஆண்டு காலம் போட்டு வாட்டி வதைக்கிறான் இஸ்ரவேல் புத்திரர்களை. இஸ்ரவேல் புத்திரர் எக்லோனை என்னும் மோவாபிய ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். அதன் பிறகு ஏகூத் என்னும் ஒரு மகன், அவன் இடது கை பழக்க முடியுவன், லெஃப்ட்டு லொட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. லொட்டான்னா தெரியும், கெட்ட வார்த்தை இல்லை. லெஃப்ட் ஹேண்டரை லொட்டானுவான் மெட்ராஸில். நம்மளாம் இப்படி கை விட்டு அவன் இப்படி கை விடுவான். அப்போ என்ன செய்கிறான்னா, லெஃப்ட்டில்னா இப்போ இது ரைட் ஹேண்டர் நான் ராஜா, ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு வால் இங்கே இருக்குது, வால் எப்படி வைப்பேன், இங்கே வைப்பேன், இப்படி எடுப்பேன். இப்போ லெஃப்ட் ஹேண்டர் என்ன பண்ணுவான், இப்படி எடுப்பான் வாலை. அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு லெஃப்ட் ஹேண்டு. இந்த லெஃப்ட் ஹேண்டு மனசு என்ன செய்கிறான், நம்ம ஏகூத்து ஜனங்க அங்கே ஸ்க்ரீனிங்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு கப்பம் கட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ ராஜா காணி கொண்டு போகிறப்போ ராஜா இடத்துல போய் இதை கொடுக்குறனால ஸ்கேன் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, தடவி பார்க்குறான். இவர் லெஃப்ட்டுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் ரைட்லேயே செக் பண்ணுறான். அருவாள் இல்லை, ஒரு பட்டயம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ நல்ல மனுஷனாக இருக்கான், ஆயுதமே இல்லை, இவனை உள்ளானான்னு. இவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே ஒரு கத்தி 2 பக்கமும் கீட்டி சூப்பராக வச்சுருக்கான். அது ஒரு போடு போட்டால் டக்குன்னு போகிற மாதிரி பலன்னு கத்தியை நல்லா தொடையின் கீழே வச்சு கட்டின்னு இருக்கான். ஒன்றும் தெரியல. அது அவ்வளோ அழகாக செக் பண்ணுதுங்க இங்கே ராஜாவின் பாதுகாவலர். அது என்ன மோவாபிய ராஜா என்ன கொஞ்சம் போதையிலே இருப்பான். எப்போவும் போதை என்னன்னா பெண் போதை. அது ஆரம்பமே வேசித்தனம் இல்லையா, அது ஃபுல் குரூப்புமே ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். ஃபுல்லாக அவ்வளோ ஷார்ப்பாக இருக்க மாட்டான் நம்ம ஆளுங்க மாதிரி. இது பசியிலேருந்து போனது, பாவர்ட்டிலேருந்து வந்தவன் எப்பவுமே ப்ராஸ்பெரிட்டிக்குள்ளே வந்துடுவான். ப்ராஸ்பெரிட்டியில் இருக்கிறவன் பாவர்ட்டிக்குள்ளே வர்றது தான் அதிகம். பாவர்ட்டிலேருந்து ப்ராஸ்பெரிட்டிக்கு போகிறது ரொம்ப அதிகம். ஆனால் ப்ராஸ்பெரிட்டிலேருந்து பாவர்ட்டிக்கு வரவன் ரொம்ப ஈஸியாக வந்துடுவான். அவன் டக்குன்னு விழுந்துருவான். அவன் இது தெரியாது, விஷயம் தெரியாது இல்லையா, யாரை சம்பாரிச்சு தானே.
அந்த மாதிரி இந்த காவலன் என்ன பண்ணிட்டான், அவனை உள்ளே விட்டுட்டான். ராஜாவே இதெல்லாம் காணிக்க செலுத்துகிறேன். அடேப்பா சூப்பரா. அவன் வேறு தடியன் வேறு. இதில் போட்டிருக்கான் அவன் எப்படி போட்டிருக்கிறான், ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான், ஓவர் வெயிட்டு, ஒபிஸ். யார்? மோவாபிய ராஜா. அது எதுவுமே ஒழுங்காக இருக்காது. அது பாடியும் ஒழுங்காக இருக்காது, மனசும் ஒழுங்காக இருக்காது, சேஷ்டு செய்கை எதுவுமே ஒழுங்காக இருக்காது மோவாபிய இனத்தில். என்ன செய்கிறான், அப்படியே ராஜாவே அப்படியே கொண்டு வந்த சிலைகள் அண்டையில் வருகிற பொழுது சொல்லுகிறான், ராஜாவை இடத்துல ஒரு தேவ வார்த்தை சொல்லணும். அப்படியா, எல்லாரையும் அனுப்பிடுங்க, நான் சொல்கிறேன். முதல்ல செக் பண்ணி சொல்லிட்டாங்க, இவர்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது, இவர் நம்பலாம், இவர் ராஜாவை போய் பார்க்கணும். அதுதான் அந்த காலத்தினுடைய செக்யூரிட்டி சிஸ்டம். போய் பார்த்தா கடைசியில் ராஜா இருக்கிறப்போ எடுத்தான் லெஃப்ட்டு லொட்டைன்னு சொல்கிறேன் இல்லையா, லெஃப்டில் நம்ம லொட்டை என்ன பண்ணோம், இங்கேருந்து எடுத்தான். எல்லாம் இங்கேருந்து செக் பண்ணால் இப்போ இங்கேருந்து எடுத்தா பலபலான்னு ஐஎஸ்ஐ அக்மார் கொண்ட முத்திரை கொண்ட ஒரு கத்தி விட்டாமல் பாருங்க, வயிற்றுல விடல, ஃபுல் ஃபோர்ஸு, ஹேண்டிலே வரல, ஹேண்டில் உள்ளே போயிடுச்சு. அதுதான் சொன்னேன் ஓபிஎஸ்ன்னு எல்லாம் எழுதியிருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாடி, கொலான்னு போட்டோன்னே கத்தியோட மோனம் அந்த பக்கம் வந்துருச்சு. ஹேண்டில் எடுக்கலான்னு பார்த்து ஹேண்டில் உள்ளே போயிடுச்சு, ஹேண்டிலே உள்ளே போயிடுச்சு. சொருவனத்தில் ஹேண்டில் வெளில வரல. என்ன பண்ண முடியும்? உள்ளே பார்த்தா ரகசியம் பேசுகிறாங்க 2 பேரும். கது தாவல் போட்டிருக்கு லைட்டாக. வெளில காவல் காத்துட்டுருக்குறாங்க. இந்த கொலை அரங்கேற்றத்துக்கு வெளில காவலாளிகள் இருக்கிறாங்க. கத்தலை கூச்சல் போடல, எதை பண்ணல. அந்த அளவுக்கு அழகாக ஆர்கனைஸ்டு க்ரைம். ஒரே சொருவில் ஹேண்டில் உள்ளே போயிடுச்சு. அவன் அந்த சைடு பால்கனி வழியாக எகிரி குச்சி தப்பிச்சு போயிட்டான். அவன் ஆட்டெலாம் கூட்டின்னு வரதுக்குள்ளே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னடா போனாலும் கது சத்திருக்கேன் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணா அப்படின்னு மண்ணாவே போயிட்டார் அவர். மண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பார் அவர். இப்போ குரல் வரல. மண்ணா அப்படின்னா மண்ணா ஆயிட்டார் அவர். மண்ணிலிருந்து வந்தான், மண்ணுக்கே போகிறான். அவ்வளோதான், மட்டை ஃப்ளாட் பண்ணிட்டான். திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த ஜனங்கள்லாம் கொண்டு வந்து உள்ளே பூந்து அடித்து வெட்டி நம்ம இஸ்ரேல் புத்திரெல்லாம் காத்துன்னு இருக்காங்களே, யாருன்னா ஒருத்தன் தலைவன் கிடைப்பானான்னு போட்டு பூந்து விளையாடி 18 வருஷமாடா எங்களை ஆண்டுன்னு சொல்லி இந்த ஒரு சம்பவம் 80 வருஷம் மோவாபியரை அடக்கி வைத்தது. அதனால்தான் எலிமெலேக் அங்கிள் அப்படி போயிட்டார். நம்ம ஆட்கள் தானே ஜெயிச்சிருக்கோம். இப்போ அந்த இடம்லாம் என்ன ஆகுது, இஸ்ரேல்லாம் எல்லோரும் பயப்படுவோம். ஒருத்தன் பண்ணா ஐயா ஏகுத்து. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் யாரோ ஜெபம் பண்ணார், பேய் ஓடிச்சு. அதுலேருந்து பெந்தகோஸ் சபையில் போய் சேர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது வெந்தகோஸ் ஆச்சோ அது வேவாத கோஸ் ஆச்சோ அது ரெண்டாவது. ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் 1965 எனக்கு ஜெபம் பண்ணார். எங்கள் தாத்தா பேய் பிடிச்சிருந்தார். அப்புறம் வர சந்ததி எல்லாம் பெந்தகோஸ்தே. அவன் சிஎஸ்ஐ இஎஸ்ஐ எல்லாம் மாதிரி நாங்கள் பெந்தகோஸ்தே. ஏன்னா அந்த பேய்க்காகவாவது கண்டினியூ பண்ணுறாங்க. பாஸ்டருக்காகவோ உபதேசத்துக்காகவோ இல்லை, விட்டா போன பேய் திரும்பி வந்துடும் சொல்லிட்டு போயிருக்காங்க தாத்தா. அதனால் அந்த பேய்க்காகவோ இது மாதிரி நோய்க்காகவோ அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா பெண்டிகாஸ்ட் சர்ச்சு. நம்ம அந்த பெந்தகோஸ்தே கோயில் தான், அதான் சொல்கிறேன். அவனை அது ஃபாலோ பண்ணுறான், இவன் பண்ண மாட்டான், இவன் தாய் சேவைக்கு போகிறேன்றான். அவன் விடுதலை பெற்றோன்னு கேளுங்க. கடைசியில் இந்த 80 வருஷம் இளைப்பாற கர்த்தர் கிருபை செய்கிறார். யாரை? ஏகுத்து மூலமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பில் மோவாபி தேசத்தில் இஸ்ரேலுடைய கொடி பறக்கிறது. அதனால் இங்கேருந்து இலங்கைக்கு போக முடியுமா? அந்த காலத்தில் 2009 தானே இலைப்பாத்தில் வந்துச்சு. அதுக்கு முன்னே எங்கெங்கேயோ போய் ஊரை சுற்றிடுவான். இங்கே தானே இருக்குது பக்கத்தில் போகலாம், சுட்டுப்பிடுவான். ஐயோ வேணாம் எல்லாம் சேர்த்து பிடிச்சிக்குவான். நெஞ்செல்லாம் சுற்றி பார்க்கலாம். இலங்கை தானே பக்கத்தில், வேறு எங்கன்னா போகலாம். சுற்றி பார்க்கல, அது நம்மளுக்கு சமாதி ஆகிடும். இந்த ஊர் யுத்தம் நடந்துன்னு இருக்கு இல்லையா, யாரும் போக மாட்டான், பயம் வேறு. அப்புறம் பிரதமரை வேறு இதுவாகிடுச்சு, அசாசினேஷன் வந்துச்சு, அதை அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம். டேய் யாரா நீ எங்கே கூப்பிட்றேன்னு? இலங்கை கூப்பிட்றது ஒன்று தான், எமங்கிட்ட போகிறது ஒன்று தான் அந்த காலத்தில். அதனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சிட்டு வருது சொல்கிறேன். அது மாதிரி யுத்தம் நடந்து முடிந்த உடனே அங்கிள் எலிமெலேக்கு நம்ம ஆட்கள் தான். எப்போ 80 வருஷம் அமைதல் வந்திருக்கு. 80 வருஷம் அமைதல். ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வந்திருக்கும் பாருங்கள், எத்தனை சந்ததியில் உருவாகியிருப்பாங்க. ஆனால் அந்த கொடுத்த அந்த குத்து ஹேண்டிலோடு போச்சே, அதுலேருந்து இஸ்ரேலில் பார்த்தா பயம் வந்துடுச்சு. அது ஜபம்னா அது ஒரே ஜபம். விடுதலை பராக்கிரமசாலியினுடைய கர்த்தர் பராக்கிரமசாலியை எழுந்தருளி விடுதலை கொடுத்தார். அதோடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது தான் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ மோவாபில்
இலைப்பாத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே போய் பார்த்தா இலைப்பாத்தில் இருக்குது, கல்ச்சர் மாறல. தலைவன் போயிட்டு அடிமைத்தனம் போயிடுச்சு. அதுங்க அதே மாதிரி அரகுண நிர்வாணம், ஆடை ஆபரணம், உபவாசம், ஆபாசம், உபவாசம் இல்லை. இங்கே உபவாசம், அங்கே ஆபாசம். இங்கே உபவாசம் இருந்து எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆமாம் வீடு இல்லை, உபவாசம். வீடு வந்துச்சு, நிலம் இல்லை, நிலம் வந்துச்சு, புள்ள பிறக்கல, புள்ள உபவாசம், எல்லாமே உபவாசம் பெற்றுக்கொண்டோம். இப்போது அன்று உபவாசம், இன்று ஆபாசம். அங்கிள் எலிமெலேக், இவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. பாருங்கள், எலிமெலேக் போகிறார், ஃபஸ்ட்டு இவர் தான் போகிறார். போய் பார்த்துட்டுலாம் வந்து கூப்பிட்டு போகல, எல்லோரையும் வாங்க நம்ம ஊர்றாது, கையில் காசு இருக்குது, மணி கேன் ஒர்க் எனி திங் ஃபார் மீ. பணம் 10 செய்யா பாதாள வரைக்கும் பாயும், கிளம்பி வாங்கன்னா எல்லாம் பேச்சே கிடையாது. நகோமி வாயமுன்னு இருக்கணும். அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறது, பசங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். பணக்கார அப்பா இல்லையா, எதுவும் எதிர்த்து பேசாது. சாவி அவர்கிட்ட, சம்பாத்தியம் கஜானா எல்லாம் அவர்கிட்ட. ஒன் மேன் ஆர்மி. போயிட்டு நேரம் நாளும் போச்சு. முதல்ல டிக்கெட் வாங்கினது அங்கிள் தான். அப்புறம் 10 வருஷம் கர்த்தர் டைம் கொடுக்குறாரு. அதெல்லாம் சொல்லலை, நான் சொல்கிறேன். 10 வருஷம் இங்கே வாழ்ந்தாங்க. 10 வருஷத்தில் 10 நாள், 10 மணி நேரம், 10 நிமிஷமாவது யோசித்து பார்த்து மனம் திரும்பி, ஐயா அப்பா போனது நேச்சுரல் டெத்துரா, பேய் அடிச்சா செத்தார் எங்கள் அப்பா. இப்போ ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் யாரோ தூக்கு போட்டு தொங்கி அங்கே போனார், எங்கள் அப்பா ரத்த வந்தியில் விழுந்தாருன்னா எல்லோரும் அடுத்த ஸ்பாட்டில் ஃப்ளைட் பிடிச்சி ஊருக்கு போயிருப்போம். தாத்தா நல்லா விளையாடிக்கின்னு குடிச்சிக்கின்னு களியாட்டுகளில் இருக்கிறார் எலிமெலேக்கு. அப்போ யாருக்கு பயம் வரும்? இது நேச்சுரல் டெத்து தானே. அந்த அறிவு அந்த இதெல்லாம் கிடையாது. நகோமி சுத்தம், 0 ஹர்ட்ஸு, வாய் ஒண்டி கர்த்தர்னு. கடைசியில் என்ன பண்ணுறது, இந்த மேடம் புருஷன் போயாச்சு. புருஷன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காலம் வயசாகுது இல்லையா, வயசான பசங்களுக்கு அது 10 வருஷம் டைம் கொடுக்குறாரு கர்த்தர். இப்படியாவது மனம் திரும்பி இந்த படுப்பா இங்கே வந்துருங்க பரிசுத்த ஜாதிக்குள்ளேன்னா, இதுங்க இன்னும் டீப்பாக போகுது. எதில்? நெகட்டிவிட்டியில், எதிர்மறையாக பயணப்படுறதுல ரொம்ப ஆழமாக போகிறான் நம்ம ஆள். சத்தியம் எதுதான்டா, உனக்கு ஒரு நோய் கொடுத்தேன், அந்த பாசிட்டிவ் தெரிய வந்துச்சு, அவன் தான் விடுதலை நான் கொடுத்தேன், சபைக்கு போ, கர்த்தர் டைம் கொடுக்குறாரு. மறுபடியும் தாய் சபைக்கு போகிறான் இல்லையா, அந்த மாதிரி இவன் இன்னும் டீப்பாக போய் அந்த மோவாபிய ஸ்திரீயில் 2 பேரை கல்யாணம் பண்ணுறான். யார்? நகோமி அம்மா, மேடம், ஆண்டி 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணிடுது. காலகாலத்தை கல்யாணம் பண்ணும் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா, அதனால் நான் திருமணம் செய்கிறேன், தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, அவிசுவாசோடு விசுவாசி பிணைக்கப்படாது இருப்பாயாகலாம் விட்டுருச்சு. ஒரு பார்ட் ஆஃப் வசனம் ஒட்டி நம்ம வாழ்க்கை எடுத்துக்குவோம். இந்த காரியம் கட்டளை வந்தது. எல்லா நல்லத்தனம், எல்லா ஒரு கெட்டமான காரியம் செஞ்சாலும் இந்த காரியம் கட்டளை வந்து நோட்டீஸில் போடுறான் இல்லையா, அது போல் இது என்ன பண்ணுது, ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது யாருக்கு? மோவாபியஸ்ரீ 2 பெண்களுக்கு. மோவாபியஸ்ரீ 2 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பாவம் வாழ்க்கை. அதான் வேதம் சொல்லுகிறது, அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகு பாடுபடுவான். நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு அதை தொட்டியில் இறக்கி அது ஸ்விம்மிங் பூலில் இறங்குற மாதிரி இறங்குதுங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சிரிச்சிக்கின்னு வெக்கப்பட்டுக்கின்னு ஐயோ சில்லுன்னு இருக்குதுன்றது. ஞானஸ்தானம் தொட்டியில் அது தெரியாது. ஞானஸ்தானம் என்னான்னு பாஸ்டர் அங்கிள் முன்னாடி இறங்கிடுவார், அப்புறம் நீ இறங்கு, அவர் கை வைப்பார், நீ மூச்சை இழுத்து பிடிச்சிக்கோ, மூச்சை விட்றாத, அது 2 முக்கி அது திருப்பி ஐயோ சிலுக்குது, அது கோழி குஞ்சு மாதிரி உள்ளே இறங்கணும், அது சிலுப்பின்னு போய் அது ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, அதுக்கப்புறம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2மே அப்படி தான் பண்ணுது. தெரியாது இல்லையா ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் உண்மையாக எடுக்கிற எப்படி இருப்பான், ஒரு பயபக்தி இருக்கும், முகம் பயமாக இருக்கும், புது பிரமாணத்துக்குள்ளே போகிறோம், உடன்படிக்கையில் போகிறோம், மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடந்து கொள்ளணும், பழைய பாவம் எதுவும் வந்துடக்கூடாது, பிதாக்குமான் பரிசுத்தாவின் திரேக நாமத்திலேன்னு சொன்னோன்னே அவன் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த ஞானஸ்தானத்துக்கு உண்மையாக எடுக்கிறோம் படுவோம் பாருங்கள் பாடு, அவன் வர டைமில் மழை வரும். ஞானஸ்தானம் உண்மையாக எடுக்க வரனுக்கு டப்பு இருக்காது, கொடுக்க வேண்டிய பாஸ்டருக்கு ஞானஸ்தானம் தொட்டி கட்டுறதுக்கு வக்கு இருக்காது. அப்புறம் அங்கே கொண்டு போனாக்கா அப்போது ஒரு தடை போட்டிருப்பான், இப்போ யாரும் கடலுக்குள்ளே போவானான்னு மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள்னு. ஞானஸ்தானம் கூட கொடுக்க முடியாது. சரி குட்டைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே சேறு சகதியமாக இருக்குது. இவன் ஞானஸ்தானம் எடுக்க கொடுக்குற இடத்துல இவன் கலராக மாறிவிடும் இவனுக்கு. சரி கடைசியில் வாடா ஸ்விம்மிங் பூலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா எல்லாம் அரைகுறை நிர்வாணத்தில் நீச்சல் அடிச்சுன்னு இருக்குதுங்க. ஐயோ என்ன பண்ண, சரி அப்போல்லாம் ஸ்விம்மிங் பூலெல்லாம் மூடிட்டோம், ஃபஸ்ட் ஆளாக போய் கொடுத்துடலாம் ஸ்விம்மிங் பூலில். ஞானஸ்தானம் எடுக்கிறவன் இதில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், வழியில் ஆக்சிடென்ட்லாகி ரத்தகலமாகிட்டான். ஞானஸ்தானம் ஆசையாக வந்தான், இன்னும் அந்த பழைய இது போல் புர்ருன்னு அவ்வளோதான். எங்கே தேய்ச்சின்னு ஒரு நாய் குறுக்க வந்து, பெரிய பில்லி சூன்யெல்லாம் இல்லை,
ஒரு நாய் குறுக்க வந்து விழுந்து அப்படியே ஒரு பக்கம் தேய்ச்சி ஞானஸ்தானம் எப்படி கொடுக்குறது? இவனுக்கு ஏற்கனவே ரத்தத்தில் ஞானஸ்தானம் வந்துடுச்சு. நான் தண்ணியில் தானே கொடுப்பேன். வந்து பார்க்குறேன் ஒரு பக்கம் ரெட்டாக இருக்கும். என்னடா ஏசா மாதிரி ஆகிட்டேன்னா, இல்லை பாஸ்டர் இது மாதிரி ஆகிட்டேன். சிவந்த மேனியுடனா இருக்கிறே கருப்பாக இருப்பியிட மாதிரி, இன்னும் சிவந்த மேனியுடனா ஃபுல்லாக ரத்தம் பிரதருக்கு. சரி போ ஆறி போயிட்டு வாடான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு வந்தால் நர்ஸை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு. அப்புறம் வேறு கோயிலுக்கு போயிட்டான். அப்போ இது மாதிரி நிறைய ஆத்மம் மிஸ் ஆகிருக்கு. நான் உண்மையாக ஞானஸ்தானம் எடுக்கிறவன். அப்போ இதுங்கெல்லாம் எப்படி இருக்கும்? குச்சி எடுக்கிறது இதுங்களை கரெக்டாக இருக்கும். இதுக்கேற்ற பாஸ்டர் கிடைப்பான், இதுக்கேற்ற தொட்டி இருக்கும். அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, ஹாட் வாட்டரில் போட்டுவீங்களே ஞானஸ்தானம், கோல்டு வாட்டரில் குடிப்பீங்களான்னு. உனக்கு நான் தலைக்கசகத்தை கூப்பிட்டு போகிறேன் உள்ளோ, ஷாம்பை போட்டு தேய்ச்சி விடுவான்னு தான் கேட்கலாது. இன்னொரு பையன் சொல்ல, எனக்கு சைனஸ்ஸு, எனக்கு வந்து கோல்டு அட்டாக்குன்னு. இவ்வளோ நோயாளி எப்படி லவ் பண்ணேன்னு நான் கேட்டேன். அவன் கோச்சின்னு போயிட்டான். ஏன்னா பாஸ்டர் நோயாளின்றது. தண்ணியில் சுடு தண்ணியில் தான் இறக்கணுமா அவர்? ஏன்னா கோழியே அவன். ஞானஸ்தானத்தில் சுத்தமாக சப்ஜெக்ட் தெரில. அதுக்கேற்ற பாஸ்டர் வந்துட்டார். அதெல்லாம் பாஸ்டர் அப்படி தான் பேசுவார், நீ விடு நான் பார்த்துக்கிறேன். விதன்னு இருக்கும், கண்ணு முன்னே இருக்கும். ஒரு நிமிஷம் முக்குறம் 70 ரூபா போப்பார். அதில் எதுக்கு இவ்வளோ தண்ணி எப்படி சூடு பண்ணுறது? தொட்டியில் இதுக்கேற்ற தொட்டி கிடைக்கும், இதுக்கேற்ற பாஸ்டர் கிடைப்பாங்க, இதுக்கேற்ற ஆட்கள், இதுக்கேற்ற இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் இருக்கிறான், ஞானஸ்தானம் கொடுத்துக்கும் இருக்கிறான், அடைக்காரணம் பண்ணுறதுக்கும் இருக்கிறான். எல்லாத்துலேயும் சத்தியம் என்ன இந்த மாதிரிலாம் ப்ரீச் பண்ணால் சர்ச்சில் யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் ஆன்லைன் ப்ரீச்சர் இப்படி தான் பேசுவீங்க, காலி வீட்டிலேருந்து பேசுகிறீங்க வீடியோவில். நேரில் வந்து பாருங்க. கர்த்தர் வரமாட்டாரா வாழ்க்கையில்? இது மாதிரி தான் இதுங்க ரெண்டும் இந்த மாதிரி ஒரு டீமில் இருந்து தான். அது பரவாயில்ல, கர்த்தர் மாற்றிக்கிறான், கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இது போச்சு. கட்சியில் போனால் முதலுக்கே மோசமாயிடுச்சு. ஆளுக்கு வந்தவளுக்கு 2 பேரும் முழுங்கிட்டாளுங்க. ஓர்பாலும் ரூத்தும் 2 பிள்ளைங்களும் காலி. 10 வருஷம் டைம் கொடுத்துட்றா. 10 வருஷம் கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே 2 பேரும் இறந்துட்டான். வாழ வயதில் குமாரனை சாவ கொடுத்தேன். மறுபடியும் என்ன சொல்கிறது? நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது காலையில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலே எங்கள் மத்தியில் இடைப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். எப்படி மோவாப் தேசத்திலே போனார்கள், எப்படி எல்லாம் நடந்தது பார்த்தோம். இப்போது கர்த்தர் இறங்குவீரா, அற்புதங்களை செய்யும். நாளை மாலையும் ஆண்டவரே மீதியான செய்திகளை பேச அபிஷேகம். கர்த்தர் தாமே கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்பு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல உபாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்ம நேரோடு சதா காலம் சொல்லப்பட்ட கூட இருப்பதாக. ஆமென்.